A substance added to food containing fats and oil is called. சரியா? A substance added to containing food. இப்போ நம்ம யூசுவலா குடுக்குற ரெஃபரன்ஸ் என்னன்னா, சிப்ஸ் பாக்கெட்ல உள்ள ஃபுல்லா ஏர் இருக்கும் இல்லையா? அந்த ஏர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இப்போ சிப்ஸ் பாக்கெட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரைடு, டீப் ஃப்ரைடு இல்லையா? ஸோ இட் கண்டெயின் ஃபேட் இருக்கு, ஆயில்ஸ் இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் லூஸ் இட்ஸ் taste. So it will go bad. It go bad, it will lose its taste, tasteless ஆயிடும். டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். டேஸ்ட் டிஃபர்ஸ். இது எதனால ஆகுது அப்படின்னா, this fats and oils reacts with oxygen. சரியா? present in atmosphere. இது என்ன பண்ணும்? ஆக்ஸிஜன் present in atmosphereல react ஆகி, so it will give a different product which is not a good in taste. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரான்சிடிட்டின்னு சொல்லுவோம். அந்த ஃபுட் எல்லாம் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் முக்கியமா ஆயில்ல ஃப்ரை பண்ண ஐட்டம் அது கெட்டு போற மாதிரி வாசனை வர மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரான்சிடிட்டி. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரான்சிடிட்டின்னு சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சரியா? அந்த வாட் யூ சே வாட் எவர் த ஃபுட் மெட்டீரியல் அது நம்ம நிறைய நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு ஆட் அப்படின்னா, ஸோ இட் இஸ் கெட் ஆக்சிடைஸ்ட். அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஹாவ் டு ஆட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ திஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் வில் prevent food which containing fats and oils. ஓகேவா? எல்லா ஃபுட்டும் கிடையாது. ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் prevent food that contains fats and oils to get oxidized or to get oxidized. That means what? அது வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகாம அதே டேஸ்ட்ல மெயின்டைன் பண்றதுக்காக we will be adding antioxidant. ஓகேவா? rancid எழுதக்கூடாது. the process is rancidity. அந்த அந்த மாதிரி கெட்டு போறதுக்காக நம்ம அந்த ஆக்சிடைஸ் ஆகுறது. so that we call it as rancidity.